போன விழாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து சரக்கு கிஃப்ட் வாங்கினதை பார்த்துருப்பீங்க. இந்த விழாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வாங்க வந்திருக்கோம். கேக் இது பர்த்டேக்கு வந்து மெயினாக வந்து கேக்கு தானே. நம்ம வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த அரும்பாக்கம் என்எஸ்கே ரோடு இருக்குல்ல, அந்த உள்ள இந்த கேக் 7 கிங்னு இருக்கு. இந்த கடையில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்ம ஃபேமிலியில் யாருக்கு பர்த்டேனாலும் இங்கே தான் கேக் வாங்குறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பவுமே வந்து இந்த பழைய கேக்கு இருக்காது. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளி கடையில் இருக்கிறத விட இந்த கடையில் வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரியே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஓகே தித்தூஸ், நாங்கள் போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றோம். 1 hour later. தித்தூஸ், நம்ம வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கேக் வாங்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம போனோம்ல அந்த கடையில் வந்து 12 மணிக்கு வாங்க கடை திறந்திருக்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கூட கடையை சாத்தி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சுற்றி அண்ணா ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு இந்த கடை பேருனா ஃப்ரெண்ட்ஸ் லோஃப்ங்கிற கடையில் வந்து கேக் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து நேரம் வந்து மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். மராண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:40. 12 மணிக்கு வெட்ட வேண்டியது வந்து 40 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாமா ஊசி போவோம். மாமா மாமா தூக்கமா தாண்டா இருக்காடா, என் மாப்பிள்ள தூக்கமா தாண்டா இருக்கான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மாமா புழக்க தூங்கிட்டு இருக்காப்ல. விட்டுருமா நம்ம டார்ச்சர் பண்ணி விசிப்பி விட்ட உடனே வந்து ஆளுக்கு வந்து இப்போ பர்த்டே விஷயம் சொன்னான். நான் சொன்னேன் அன்பு தமிழ்னு சொன்னாப்புல, அன்பு மித்திரன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து வாங்கிட்டு வந்த சட்டையை வந்து மாமாட்ட கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டான். நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாப்புல. நெக்ஸ்ட்டு வந்து சுந்தரா ட்ராவல்ஸில் மாப்பிள்ளையை ரெடி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்து மாமா ஃபுல்லாக ரெடி பண்ணி உட்கார வச்சு டப்புன்னு கேக் கட்ட கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான். அதுக்கப்புறம் மாமா ஊதுனாப்புல, சின்ன பிள்ளை ஊதுன மாதிரி. அதுக்கப்புறம் நன்றி கலந்த வணக்கங்கள் சொன்னாப்புல. அடுத்து கேக் கட் பண்ணி எடுத்த உடனே வந்து அத்தைக்கு வந்து பாசத்தோடு ஊட்டி விட்டாப்புல. அத்தையை வந்து அப்படியே மாமாவுக்கு ரிட்டன் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மாற்றி பாசமாலே புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அன்பு தமிழ் இங்கிட்டு ஊட்டுறது. அன்பு தமிழ் வந்து மாமாவுக்கு ஊட்ட சொன்னால் கொஞ்சோண்டு ஊட்டி விட்டு டப்புன்னு எடுத்து ரிட்டன் திண்டு விட்டாப்புல. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாருங்கள் வாய்க்குள்ளே போகிறாரு பாருங்கள். நம்ம மாப்பிள்ளை வாழ்க்கையிலே கேட்க பார்க்காத மாதிரி மொத்த கேக்கே எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டேன். அங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் வாயே ஃபுல்லாக நிரம்பி போச்சு. தொட்டி நிரப்புற மாதிரி ஃபுல்லாக கேக்கை வச்சுன்னு வரப்பி விட்டாப்புல. அப்புறம் ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்தாப்புல அன்பு மித்திரன். யாராவது கேக் கூட்டுவாங்களா அப்படின்னு ஃபைனலாக வந்து அன்பு மித்திரனுக்கு வந்து கேக் கூட்டி விட்டாங்க. ரொம்ப நேரமாக கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை யாராவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா எவனும் கூப்பிடல. சரி நம்மளே வாண்டடாக போயிடுவோம் அப்படின்ட்டு கேமரா கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போன உடனே மாமாவை கூட்டி விடலான்னு போய் போனேன். கொஞ்சோண்டு மாமாவுக்கு கேக்கை ஊட்டி விடாமல் அந்த நட்ஸ் இருக்கும்ல அதை ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் கையில் வச்சுருந்தது அவர் என்ன விட்டுறது நம்மளே எடுத்து தின்றுவோன்னு சொல்லி நானே தின்னு விட்டேன். அடுத்து மாமா ஊட்டினாப்புல. மாமா வந்து பாசத்தோடு விட்டுறான்னு பார்த்தா டப்புன்னு மூக்குக்குள்ளே சொல்லிட்டாப்புல. கிருமி பூரா மூக்குக்குள்ளே போய் மூக்குள்ளே அடைச்சி போச்சு. ஒரு மாதிரியாக வந்து மூச்சே விட முடியல, திணறிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து வாயிலாம் இல்லை, மூக்கில் 2 மூக்கு ஓட்டக்குள்ளே டப்புன்னு உள்ளே விட்டாப்புல. மொத்தமும் கிருமி போய் அடைச்சிடுச்சு. ஒரு மாதிரி குச்சி வச்சு குத்துற அளவு கூட இல்லை. ஒரு மாதிரியாக வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தியா நம்ம மேலே அப்பிட்டாங்க, விடக்கூடாது அப்படின்னு மாப்பிள்ளை பக்கத்தில் இருந்தேன். மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு ஒரே அமுக்கு, நீ இனிமேல் இருக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக வந்து அப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏன் மூக்குள்ளே மட்டும் போயிடுச்சுல ஓ மூக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிற மூக்குள்ளே டப்புன்னு உள்ளே சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து மாமாவை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கி பார்த்தாப்புல. அமுக்கி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் அமுக்கி பார்க்குறது விட்டு இந்த மாதிரி இருக்கப்பா அப்படின்னப்புல. அமுக்காமல் செக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னேன். நான் வந்து மாமா கிட்டே வந்து மாமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, வேறு மாதிரியான கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மாமா வந்து அமுக்கி பார்க்கறது என்னப்பா உள்ள உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டாப்புல. இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் திறங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து என்ஜாய் பண்ணி இது திறக்க வச்சேன். அப்புறம் மாமா ரொம்ப நேரமாக அங்கிட்டு இங்கிட்டு ட்ரை பண்ணார், ஒன்றும் திறக்க மாதிரி தெரியல. அப்புறம் வந்து லப்பர் பேண்டை வந்து அக்கா சொன்னேன், டப்புன்னு அத்துப்பிட்டாப்புல. அத்துப்படுத்தோடனே லைட்டாக ஓப்பன் பண்ணாப்புல. ஓப்பன் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டு எடுத்து பார்த்தோடனே பாட்டில் இது டப்பாவை பார்த்துட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்தாப்புல. அதுக்கப்புறம் ஐயோ நம்மளை போட்டு செய்ய போகிறாப்புலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து டப்பாவை ஓப்பன் பண்ணாப்புல. உள்ளே விட்டு கையை விட்டதுக்கப்புறம் கை மாட்டிக்கிடுச்சு. உள்ளே வந்து கிஃப்ட் இருக்க தெரிஞ்சிருச்சு. பக்கத்தில் அத்தை இருக்காங்க, நாங்கள் சுற்றி மருமைங்க இருக்கோம். இதை எப்படி வெளியே எடுக்குதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. நான் என்ன மாதிரி நினச்சேன், நம்மளை போட்டு செய்ய போகிறாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து யாருக்கும் கண்டுக்கிறாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி
அத்தை வேறு இருந்தாங்களா, அதனால தான் ரொம்ப நேரமாக கூச்சப்பட்டுட்டு இருந்தாப்புல. சரி ஃபைனலாக வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டப்பாவை பிரித்தாப்புல. ஃபஸ்ட்டே வந்து டப்பாவை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சி பார்த்ததுலேயே வந்து அவர் ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாப்புல. எடுத்த உடனே ஐயோ சரக்கு அப்படின்னு சொன்ன உடனே அத்தையோட மூஞ்சி வந்து நல்லா பிரைட் ஆகிடுச்சு. என்னடா இது இவங்க இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, சும்மா இருந்த மனுஷன் இவங்க வேறு சீண்டி விடுறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்பு தமிழ் போய் மாமா கிட்ட போய் கை கொடுக்குறான்னு மட்டும் சொல்லி நினைக்காதீங்க. அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லலை, மாமா கிட்ட வந்து அந்த சரக்கில் வந்து பாதி கேட்குறாப்புல, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து போட்டு வச்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேக்கை சாப்பிட்டதுக்கப்புறம் மாமா கிட்ட போய் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு மாமா, பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டால் மனுஷன் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நாட்டுக்கட்டி செத்துடலாங்க. என் தூக்கத்தை கெடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் மன்னிச்சிருங்க, எனது குடும்பத்தின் தூக்கத்தை கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புலங்க மனுஷன்.